நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் சரியாக போகாதப்ப, சில பிரச்சனைகள், சில சவால்கள், சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது, உட்கார்ந்து தியானிக்கிறது, கர்த்தர் என்னென்னலாம் நன்மை செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார், எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு, எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார், எப்படியெல்லாம் தேவையை சந்திச்சிருக்கிறாரு, என்னெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனது ரொம்ப தேறிடும். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா என் கூட இருப்பி, என் தேவை எல்லாம் சந்திப்பி. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம், கண்ணீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேலே அன்பு கூர்ந்தி எம்மையே மீட்க. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீ மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மனம் புதிதாகவில்லை என்று சொன்னால் மனமே குறுக்க நிற்குது நம்முடைய முன்னேற்றத்துக்கு. ஏன்னா கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நம்முடைய குறுகிய மனப்பான்மையினால அந்த பெரிய நோக்கங்களை புரிந்து கொள்ளவும் முடியல, அதை விசுவாசிக்கவும் முடியல, அதை நம்பவும் முடியல, அதில் நடக்கவும் முடியாமல் போயிடுது. ஏன்னா அவர் கடவுள் பாருங்க, அவர் வேற லெவலில் திங்க் பண்ணுறாரு. நம்ம விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன மனுஷர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. மனசு அப்படியே இருக்குது, விழுந்து போன ஒரு நிலையில் இருக்குது பாருங்க. அது வசனத்தை கேட்க 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 தான்
விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்ற அந்த இது வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட உடனே வந்துடல, ஞானசானம் எடுத்த உடனே வந்துடல. அது போக 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 தான் மெல்லமா வருது. அது வர்றதுக்கே அதுக்கு சரியான போதனை இருந்தால் தான் வரும். அது சில போதனைகள் இருக்குது. உன்னால என்ன முடியும், நீ என்ன பெரியதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ யாருன்னு நினைக்கிற, நீ ஒன்றும் கிடையாது போ அப்படின்னா இப்படியே வரும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி கோயிலில் 10 வருஷம் போய் வந்தா கூட ஒன்றும் வராது, இருக்கிறதும் போயிடும். ஏன்னா அது அப்படி. இது வரணும்னா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். மலைகளை கூட என்னால் பெயர்க்க முடியும், நான் சொல்றதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். இப்படியெல்லாம் கேட்டாதானே அது உள்ள வரும். கேட்டாதானே ஒரு விசுவாசத்தில் வாழ முடியும். பாருங்க, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. வசனத்தை கேட்கறது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க சில ஜனங்க. இங்க வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வசனம் கேட்கிறீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. விசுவாசம் அப்படிதான் வருது. இந்த பிரசங்கம் வசனத்தை எடுத்து அதை ஒரு அதுல ஒரு எக்ஸ்போசிஷன் கொடுக்கிறது, அதை விளக்கி சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுகிறதுல எவ்வளவு பெரிய ஒரு வல்லம் அடங்கி இருக்கு பாருங்க. அதை கேட்கறது எவ்வளவு முக்கியம், அதனுடைய காதுகளில் விழுந்து இருதயத்துக்குள்ள போறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன்னா விசுவாசம் அப்படிதான் வருது. விசுவாசம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். ஏன்னா விசுவாசத்தினால தான் எதையுமே நம்ம பெற முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுத்தையும் பெறவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. எப்படி ரட்சிக்கப்பட்டு, யாரோ பிரசங்கம் பண்ணாங்க கேட்டீங்க, யாரோ சொன்னாங்க கேட்டீங்க, கேட்கறது மூலமா தான் விசுவாசம் வந்தது. அப்ப வாழ்க்கையில வெற்றி வரணும்னாலும் விசுவாசம் வரணும். அதுக்கு அது விசுவாசம் எப்படி வரும், வெற்றிக்கான விசுவாசம் எங்க இருந்து வரும், வசனத்திலிருந்து தான் வர முடியும். வேற எங்க இருந்து வரவே முடியாது பாருங்க. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப மனம் பாருங்க எப்படி தடையாயிடுது. மனம் ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம எப்படி வளர்ந்து வந்தோமோ, நம்முடைய பின்னணி, நம்ம ஊரு, நம்ம ஜாதி, நம்முடைய குலம் கோத்திரம் இப்படி போனோம்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது பாருங்க. ஆண்டவர் வச்சிருக்க சித்தமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஆமா, நம்ம எல்லாம் ஏதோ ஒரு ஜாதியில பிறந்திருக்கோம், ஒரு குலத்துல பிறந்திருக்கோம், கோத்திரத்துல பிறந்திருக்கோம், ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறோம், ஒரு இனத்துல பிறந்திருக்கோம், ஒரு மொழியை பேசுறோம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கிறிஸ்தவனான பிறகு நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். இந்த புது சிருஷ்டின்ற ரீதியில் திங்க் பண்ண, சும்மா அதே பேசிட்டு இருக்க கூடாது, இன்னும் அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது பாருங்க. நீங்க புது சிருஷ்டி, நீங்க வேற ஆள். இப்போ புது சிருஷ்டினா என்ன, வேற ஆள்னு அர்த்தம். உங்களுக்கு வேற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உங்களால என்ன முடியும்ன்றத மற்ற அந்த காரியங்கள்லாம் நிர்ணயிக்கிறது கிடையாது. உங்களால் என்ன முடியும்ன்றத இந்த புது சிருஷ்டிப்பு நீங்க இன்னைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள, அதுதான் நீங்க என்னவா இருக்க முடியும்ன்றது நிர்ணயிக்கிறது ஒழிய நீங்க எங்க பிறந்தீங்கன்றது நிர்ணயிக்கிறது இல்லை. உங்க தாத்தா யாருன்றது நிர்ணயிக்கிறது இல்லை. உங்க ஆண்டவர் யார், எந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. அப்ப பாருங்க, இது திங்கிங்க மாறணும் பாருங்க, மனம் புதிதாகணும். அதனால சொல்றாரு பவுல், உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக ஆள் மாற்றப்படணும்னா மனம் மாறணும் பாருங்க. வெறும் சட்டம் மாறினா போதாது, சர்ச்சை மாறினா கூட போதாது, சட்டம் மாறினாலும் போதாது, ஹேர் ஸ்டைல் மாறினா போதாது, எது மாறினாலும் போதாது. எது மாறணும், மனம் மாறணும் பாருங்க. இந்த மனதை பற்றி தான் பேசாம விட்டாங்க. மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதானால்தான் வாழ்க்கை புதுவிதமான வாழ்க்கையா உருவெடுக்க முடியும். கடவுள் நமக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையை நாம வாழ முடியும். இதை பற்றி தான் பேசி வருகிறோம் பாருங்க. இந்த மனதை பற்றி பேசும்போது தான் இந்த இமேஜினேஷன்ஸ்குள்ள வந்தோம். கற்பனைகள் என்கிற அந்த காரியத்தை பார்த்தோம். ஏன்னா மனமே கற்பனைகளால் ஆனதுதான். மனம் ஒண்ணு கற்பனை ஒண்ணு இல்லை, அல்லது கற்பனை மனதில் ஒரு பங்குன்னு கூட சொல்ல முடியாது. மனமே இப்படிதான் இயங்குது, கற்பனைகளால தான் இயங்குகிறது. அதனால வேதத்தில் இந்த மைண்ட் இமேஜினேஷன் ரெண்டு வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்டர்சேஞ்சபிள்னா மாறி மாறி, ஒண்ணுக்கு இதை சொல்றதுக்கு அதை சொல்றாங்க, அதை சொல்றதுக்கு இதை சொல்றாங்க. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். மைண்ட்னாலும் ஒண்ணுதான், இமேஜினேஷன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா மைண்டே இமேஜினேஷன் தான். மைண்ட் எப்படி வேலை செய்யுது, இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு காட்சியை உண்டாக்குறது. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து நீங்க யாருன்றதை பற்றிய ஒரு காட்சியை தான் உங்களுக்குள்ள உண்டாக்குது இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு நாயை பற்றி சொன்னா அந்த நாயின்ற வார்த்தையை நீங்க பாக்குறது இல்லை, லெட்டர்ஸை பாக்குறது இல்லை, டிஓஜின்னு டாக்னு பாக்குறது இல்லை, நாயை தான் பாக்குறீங்க இல்லையா? மனசுக்குள்ள ஒரு நாய் தான் நிக்குது. அப்ப இப்படிதான் மைண்ட் அப்படிதான் இயங்குது பாருங்க, அப்படிதான் வேலை செய்கிறது. அப்ப இந்த இமேஜினேஷனை பற்றி பார்த்தோம். இந்த இமேஜினேஷன் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை விழுந்து போன மனுஷனை பற்றி பேசும்போது முதல் 2 பக்கம் தான் உருப்படியா இருக்குது பாருங்க. வேதவசனத்துல முதல் 2 அதிகாரம் தான் உருப்படி. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்து போன மனுஷன், பாவத்தில் விழுந்த மனுஷன்.
முதல் 2 அதிகாரத்தில் தேவன் சிருஷ்டித்த வண்ணமா இருக்கிறான். மீதி எல்லாம் ஒரு மெஸ்அப் தான். இந்த மெஸ்அப்ல இருக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா அவனுடைய மனமெல்லாம் கேடு உள்ளதா இருக்கிறது. வேற வசனம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? அவனுடைய மனம் பொல்லாததா இருக்குது, கேடு உள்ளதா இருக்குது. கர்த்தர் பார்த்தாராம் மனுஷனுடைய இருதயத்தையும் அவனுடைய மனதையும், எல்லாம் பொல்லாததா இருக்கு. அவனுடைய நினைவுகள் எல்லாம் மோசமானதா இருக்குது. ஆச்சரியமே இல்லை, அப்படிதான் இருக்கும். அது என்ன விழுந்து போன மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நாம புது சிருஷ்டியான பிறகு, அதனாலதான் மனதை புதிதாக்க சொல்லி இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க, இப்ப மனசையும் புதிதாக்க வேணும். எப்படி புதிதாக்குறது? தேவனுடைய வார்த்தையினால புதிதாக்க வேண்டும், இல்லையா? அப்ப வேத வசனத்தில் நிறைய மனதை பற்றி நெகட்டிவா தான் சொல்லி இருக்குது. ஏன்னா விழுந்து போன மனுஷனை பற்றி விவரிக்கும் போது அப்படிதான் விவரிக்குது. ஆனா கடவுள் மனதை நெகட்டிவா யூஸ் பண்ணு கொடுக்கலையே, இமேஜினேஷன்ஸ் நெகட்டிவா யூஸ் பண்ணு கொடுக்கலையே, பாசிட்டிவா யூஸ் பண்ணு தான் கொடுத்திருக்கிறார். முற்போக்கான விதத்தில் யூஸ் பண்ண வேண்டும் தான் கொடுத்திருக்கிறார். தப்பான காரியங்களுக்காக யூஸ் பண்ணதுக்காக கொடுக்கப்படவில்லை. ஆனா மனுஷன் அப்படி உபயோகப்படுத்துறான். ஏன்னா விழுந்து போன நிலையில் இருக்கிறதுனால, பாவத்தில் கிடக்கிறதுனால. அதுதான் அவனுக்கு தெரியும், அதுதான் பழகி இருக்கிறான். ஆனா கர்த்தர் கொடுத்தது நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு. ஒரு சில நேரங்களில் அதை பார்க்க முடியுது வேதத்தில். ரொம்ப ரேரா மனுஷன் நல்ல விதத்தில் மைண்டை யூஸ் பண்றது. இஸ்ரவேல் மக்களை பற்றி இங்கே வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தாவீதும் இஸ்ரவேல் மக்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்து ஏராளமா கொடுத்தாங்க. பாருங்க, $5 பில்லியன் அளவு கொடுத்தாங்க. இந்த இன்னைக்கு கணக்கில் சொன்னா $5 பில்லியன் இருக்குன்றாங்க. அந்த தங்கத்தை வச்சு கணக்கு போட்டு சொல்றாங்க. எத்தனை தாலந்து தங்கம் கொடுக்கப்பட்டதுன்னு கணக்கு வச்சு, அது எத்தனை கிலோன்னு கணக்கு போட்டு அதை டாலர்ல கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அது அப்படியே நீங்க வந்து ரூபாயில கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 30,000 கோடி ஆயிடுது. அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 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 தேசம் 30,000 கோடியை கொடுத்துருக்குது. 30,000 கோடி பொறுமான வெள்ளி பொன் போன்ற விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தாவீதுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த ஜனங்க சாதாரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரியான ஜனங்க தான். இவங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடிக்கடி பின்வாங்கி போகிறது, சொல்கிறபடி கேட்கறது இல்லை, இப்படி தான் இருந்தவங்க. ஆனால் அன்னைக்கு இந்த காரியத்தை செய்யும் போது அவருடைய மைண்ட் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்குது. அதனால அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் எனும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர் இருதயத்தை உமக்கு நேராக்கியலும். ஜனங்களுடைய இந்த சிந்தையை, இந்த நினைவை, இந்த இமேஜினேஷன் அப்படியே வருது. இங்க ஆங்கிலத்தில் இமேஜினேஷன் வருது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. இந்த இப்படிப்பட்ட ஒரு நினைவை, இப்படி நினைவுன்னு சொல்லலாம். இமேஜினேஷன் வெறும் கற்பனைன்னு சொல்ல வேண்டியதில்லை. நினைவு, இந்த சிந்தை, இந்த நினைவு, இதை காத்துடணும். இவங்க என்ன ஜெபம் பண்றாரு? இந்த மைண்ட் எப்பவுமே இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. நல்லா வேலை செஞ்சிருக்குது இந்த மைண்டு. இது ஒரு நல்ல மைண்டு. ஒருத்தன் பாக்கெட்டில் கையை விட்டு காசு எடுத்து கொடுக்குறான்னா ஏதோ பெரிய புரட்சி தான் நடந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எதை வேணா கொடுப்பானோ இல்லையே, பாக்கெட்டில் கையை விட்டு காசை மட்டும் எடுத்து கொடுக்கவே மாட்டான் மனுஷன். ஆனால் அது கொடுக்குறான்னா ஒரு நல்ல அறிகுறி. அவர் சொல்றாரு, இந்த மனது, இந்த சிந்தை, இந்த நினைவு கடவுளுக்கு நம்முடைய சிறந்ததை செய்யணும்னு யோசித்து இப்படி பண்ணியிருக்காங்களே ஜனங்க. ஆச்சரியமா இருக்குது. இந்த ஜனங்களை அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த நினைவும் இந்த சிந்தனையும் எப்பவும் இவர்களுக்குள்ள இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறான். அப்ப ஒரு பாசிட்டிவ் யூஸ் ஆஃப் த மைண்ட். கர்த்தர் எதுக்காக மைண்டை கொடுத்துருக்காருன்னா பாசிட்டிவா அதை யூஸ் பண்றதுக்காக. பாசிட்டிவா யூஸ் பண்ணும்போது 2 விதத்தில் அதை யூஸ் பண்ணலான்றத சொல்ல ஆரம்பிச்சேன் போன வாரம், இல்லையா? 2 விதத்தில். ஒன்று, பின்னோக்கி பார்த்து சில காரியங்களை நினைவிலே வைக்கும்படியாக அதை யூஸ் பண்ணலாம். பின்னோக்கி பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை எல்லாம் நினைவில் வைக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க. மறுபடியும் அது நினைவில் வைக்கல. அவங்க எகிப்தில் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அதனாலதான் வாய் கிளியை அப்படி பேசினாங்க. வனாந்தரத்தில் வந்து அப்படி கிளியை பேசி கடைசியில் தோல்வியில் முடிஞ்சது அவளுடைய ஒரு சந்ததியுடைய வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் செய்த அந்த காரியங்களை சீக்கிரம் மறந்துடுறாங்க. மறதி வந்து மக்களுடைய இது. கடவுள் எதுக்கு மனதை ஏன் கொடுத்திருக்கிறார்னா, மறந்து போகாம மறுபடியும் கொண்டு வந்து கண்களுக்கு முன்பாக சில காரியங்களை நிறுத்தும்படியாக தான் இந்த இமேஜினேஷன்ஸை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணுக்கு முன்னால் எப்பவுமே அதை நினைச்சிட்டு இருக்கும்படியாக, எப்பவுமே அதை நினைத்து கொள்றான். அதனால தான் சங்கீதத்தை கொள்றான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உண்மையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை நினைச்சு பாருன்றான். மறவாதே, நினைச்சு பாரு.
அப்ப கடவுள் மனசு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? சிலர் சொல்றாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா மனைவிட்டே புரிச்சுட்டே ஏதோ பிரச்சனை எல்லா கட்டத்தையும் நினச்சி பார்க்கறது. நான் சிலர் கேட்கறது, கொஞ்சம் நல்லதை யோசித்து பார்க்க முடியாதா? எவ்வளோ நல்லதும் நடந்திருக்குது, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்னா அது வரமாட்டேங்குது மனதுக்கு. ஏன்னா மைண்ட் இப்படி தான் நெகட்டிவாக தான் வேலை செய்யுது. எல்லா கெட்டது, எல்லா பொல்லாப்பு, எல்லா நெகட்டிவ், எல்லாம் ராங்காக போனதெல்லாம் யோசிக்கிறது. கொஞ்சம் நல்லா போனதெல்லாம் யோசித்து பார்த்தா எல்லாம் சரியாயிடும். நல்ல மோமெண்ட்ஸு, நல்ல சம்பவங்கள், நல்ல காரியங்கள்லாம் யோசித்து பார்த்தா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பாருங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நடக்கிற காரியங்களை சரி பண்ணலாம். அப்போ உபகாரங்களை மறவாதே. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் சரியாக போகாதப்ப, சில பிரச்சனைகள், சில சவால்கள், சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது, உட்கார்ந்து தியானிக்கிறது. கர்த்தர் என்னென்னலாம் நன்மை செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார், எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு, எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார், எப்படியெல்லாம் தேவையை சந்திச்சிருக்கிறாரு, என்னெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனது ரொம்ப தேறிடும். ரொம்ப அதனாலும் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள். காத்திருக்கிறதுனா என்ன? சும்மா அப்படியே இருக்கிறது இல்லை. காத்திருக்கிறதுனா கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா கர்த்தர் செய்த நல்ல காரியங்களே எடுத்து மனதில் வச்சு நினைச்சு பார்க்கறத பற்றி தான் அப்படி சொல்லிடுது. அப்ப பழைய காரியங்களை, நல்ல காரியங்களை எடுத்து மனசுல வைக்கிறது. அது மட்டும் இல்லை, அது இட் ஒர்க்ஸ் பேக்வேர்ட். அதாவது இந்த கற்பனைங்கிறத ரிவர்ஸ்ல ரீவைண்ட் மோட்ல யூஸ் பண்றது. ரீவைண்ட் என்ன? நம்ம சிடி பிளேயர்ல என்ன பண்றோம்? ரீவைண்ட் பண்ணா 10 நிமிஷத்துக்கு முன்னால கேட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் திருப்பி. ஏன்னா திருப்பி ஒரு தடவை கேட்டுருவோம் அப்படின்னு இல்லையா? மைண்ட்ல கடவுள் ஒரு ரீவைண்ட் பட்டனை கொடுத்துருக்கிறார். அடிக்கடி ரீவைண்ட் பண்ணணும். இருக்கீங்களா? அடிக்கடி ரீவைண்ட் யூஸ் பண்ண திருப்பி நேரம் முதல்ல ஆரம்பத்துக்கு போயிடலாம். சில நேரத்தில் இல்ல பாதியிலேருந்து வரலாம், எங்கேருந்து வரணுமோ வந்துக்கலாம், எந்த பாயிண்ட்லேருந்து வரணுமோ வந்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் எங்கேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். திருப்பி ரீவைண்ட் மோட்ல யூஸ் பண்ணலாம் இந்த கற்பனைகளை, இந்த நினைவுகளை. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ரீவைண்ட் மாதிரி இது இந்த பக்கம் போகிறது, முன்னால் போகிறது, இனி என்ன நடக்க வேண்டுமோ அதையும் நினச்சி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த அதாவது ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த கற்பனையை பெருசாக நினைக்கிறது இல்லை, அது கற்பனையினாலே ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக பார்க்குறாங்க. அதாவது இது என்ன போதனை மனதை பற்றியும் கற்பனையை பற்றியும். ஏன்னா நான்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை சர்ச்சை திறந்தப்போ நான் உள்ளே தான் இருந்தேன். என்னை வரலன்னு சொல்ல முடியாது யாரும், நீ ஆப்சென்ட் பண்ணிக்கின்னு யாரும் சொல்லவே முடியாது. நான் இருந்தேன், எல்லா சர்வீஸ்லையும் இருந்தேன், எல்லா இதுலையும் இருந்தேன், ஊரில் நடக்கிற அத்தனை மீட்டிங்கில் இருந்தேன். பாருங்கள், நான் தான் மியூசிக் வாசிப்பேன், எல்லாம் பண்ணேன், எல்லா மீட்டிங்கில் இருந்தேன். ஆனால் மனதை பற்றி யாரும் பேசி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. மனம் புதிதாகிறதுன்றதை பற்றி யாரும் பேசி எனக்கு நினைவே கிடையாது. உண்மையாக பேசவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மனதை பற்றி யாரும் பேசல. பரலோகத்தை பற்றி பேசினாங்க, நரகத்தை பற்றி பேசினாங்க, பாவத்தை பற்றி பேசினாங்க, எல்லாத்தை பற்றி பேசினாங்க, இயேசுவை பற்றி பேசினாங்க. பட்டு மனம் புதிதாகிறத பற்றி யாரும் சொல்லவே இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. நிறைய பேர் இந்த மனதை பற்றி பேசின உடனே ஆகவே என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க. இது என்ன போதனை, இது கிறிஸ்தவ போதனையா? இது இவர் என்ன மனதை பற்றி பேசுகிறாரு, அதுவும் கற்பனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் அவங்க பைபிளில் இருக்குது, இதெல்லாம் அவங்க பைபிள் போதிக்குதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இமேஜினேஷன்ன்றதுக்கும் இமேஜுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா? ஏன்னா சொரூபங்களை வைத்து வணங்குகிற அந்த காரியத்தை புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினர் அது வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டாங்க இல்லையா, சொரூபங்களை வைத்து வணங்கக்கூடாது அப்படின்னு. அதனால இமேஜினேஷன் போது அவங்களுக்கு என்ன நினைவு வருதுன்னா, சொரூபங்கள்ன்றது பிசிக்கலாக முன்னால் வச்சு வணங்குறது, இமேஜினேஷன்ன்றது மென்டலாக ஒரு இமேஜை வைக்கிறது. எல்லாம் இமேஜ் தான், ஒன்று பிசிக்கல் இமேஜ், இன்னொன்று மென்டல் இமேஜ். ஆகவே இமேஜே தப்பு, நமக்கு இமேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது, இமேஜ் தப்பாக்கும் அப்படின்னா கிடையாது. நான் ஒன்று காண்பிச்சேன் போன வாரம். அது என்னன்னா, சொரூபங்களை வச்சு வணங்குறது தப்பு. கடவுளை நினைச்சு பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு இமேஜ் இருந்தால் பெட்டரு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, உதவியாக இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். ஏன்னு காமிச்சேன் உங்களுக்கு. ஏசாயா 41 சொல்லியிருக்கு இல்லையா. என்ன சொல்லியிருக்குது? ஏன்னா ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், இந்த சொரூபங்களை வச்சு வணங்கி இஸ்ரவேல் மக்கள்லாம் ஒரு மாதிரி பின்வாங்கி போய்
இந்த மாதிரி சொரூபங்களை வச்சு வணங்கி அவங்க மனசே ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சொரூபங்களை பார்த்து பார்த்து அந்த ரீதியில திங்க் பண்றாங்க கடவுளை பற்றி. ஆகவே கடவுளை பற்றி என்ன சொல்றாங்களாம், எங்க ஜபம், நாங்க ஜபம் பண்றோம், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை களைப்படைஞ்சிட்டாரோ, ஒருவேளை தூங்கிட்டாரோ, ஒருவேளை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரோ, ஒருவேளை ரொம்ப பேர் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு, அவர் ஒரு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு போல இருக்கு, அவர் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாரோ, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரோ, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்லி இருக்குது, நீ அறியாயோ, உனக்கு யாரும் சொல்லலையோ. வசந்த வாசரின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, ஓ எந்த நாத்துமாவே நீ அறியாயோன்னு பாடுறோம் ஒரு பாட்டு. அது அந்த பகுதியிலேருந்து தான் வருது. அது அப்படியே வசனம், ஏசாயா 41 அப்படியே வசனம் பாருங்க, அது அப்படியே வருது. அறியாயோ, உனக்கு தெரியாதா, யாரும் உனக்கு சொல்லலையா, என்ன சொல்லலையா, கர்த்தர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படைகிறதும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லப்படுது. ஏன் அதை சொல்றாங்க, ஏன்னா இவன் நினைக்கிறான் சோர்ந்து போறாரு, இளைப்படைஞ்சிட்டாரு, என் ஜபத்தெல்லாம் கேட்கறது இல்லை, நான் சொல்றது அவருக்கு வழங்கல, என்னை கவனிக்கிறது இல்லை, அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு எனக்கு அட்டென்ஷன் பே பண்றது கிடையாது அப்படி ரொம்ப நினைக்கிறேன். எங்க இருந்து அந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள கடவுளை ஒரு சிலைக்குள்ள அடக்கிட்டாங்க, ஒரு சொர்க்கத்துக்குள்ள அடக்கிட்டாங்க பாருங்க. அடக்கும் போது என்ன ஆயிடுது, அவ்வளவு பெரிய கடவுளை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நம்மள மாதிரி ஒரு மனுஷனை மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் சோர்ந்து போயிடுறேன் சில நேரத்தில், நான் களைப்படைஞ்சிடுறேன் சில நேரத்தில். ஏன்னா நான் ஒரு மனுஷன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுது, யாராவது சதா பெல் அடிச்சுட்டா பெல்லையும் ஆஃப் பண்ணுவேன் நான். ஏன்னா எப்படி நான் முடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, போனே அடிச்சுட்டு இருந்தா போன சில நேரத்தில் ஆஃப் பண்ணி தான் வைக்க வேண்டியது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் இல்லையா. கர்த்தர் போன் ஆஃப் பண்றதே இல்லை, 24/7. ஹலோ, அவர் ஆபரேட்டரை வச்சு உங்களுக்கு போனை நீங்க அடிச்சீங்கன்னா அவருக்கு பிஸியா இருக்காரு இப்ப முடியாதுன்னு சொல்றதே கிடையாது. அவர் எப்போ இருக்காரு, அவரே தான் எடுக்கிறார், அவருக்கு ஆபரேட்டர்லாம் கிடையாது. ஹலோ, டைரக்ட் லைன் பாருங்க, அது அங்க போய் இங்க போய் அவர்கிட்ட போய் இவர்கிட்ட கேட்டு அப்படி வர்றது இல்லை, நேரா அவருக்கு அடிக்கலாம். நீ இருக்கீங்களா, நீங்க யார்த்தையும் போக வேண்டியது, எங்கிட்ட வர வேண்டியது இல்லை, எந்த பிரசங்கத்தையும் போ, நீங்க கேட்கலாம். தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்க போனீங்கன்னா கதவு திறந்துருக்குது, உள்ள வான்றாங்க, உட்காரன்றாங்க, அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எந்நேரமும் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் மனுஷன் இல்லைங்க, சோர்ந்து போறதுக்கும் களைப்படைகிறதுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன். உந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், எல்லாரும் நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே.
கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எல்லாரும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியையும் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. சாப